திருப்பரங்குன்றம் பிரச்சனை வந்து பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு வாரமா. விஜய் அவர்கள் இன்ன வரைக்கும் வாயை திறக்கல. வாயை திறக்காதது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவர் ஒரு ஜனரஞ்சகமான தலைவர். இன்னைக்கு அவர் தான் தமிழ்நாட்டில், வேற யாரும் இல்லை. தலைவர்னா வந்து இஷ்யூஸ்க்கு எதிராக பேசணும் சார். அவர் தானே தலைவர். ஜனரஞ்சகமான தலைவர் விஜய் தான். அதுல அவர் கருத்து சொல்லாமல் இருப்பதில் கூட ஒரு நியாயம் இருக்கு. என்ன நியாயம் இருக்கு? ஏன்னா அதுக்கு பின்னால் பெரிய சதி இருக்கு. அந்த சதியினுடைய வேர் எங்கன்னு கண்டுபிடிச்ச பிறகு பேசணும். சதியோட வேர் வந்து எல்லோருக்குமே தெரிஞ்சது தானே சார். உங்களுக்கு தெரியாதா யாருடைய சதின்ட்டு? என்ன சொல்லுங்க. யாருடைய சதின்னு உங்களுக்கு தெரியாது? நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு பின்னாடி இருக்க சதி யாருன்னு தெரியாது. இல்ல, இதுக்கு பின்னாடி திமுகவும் இருக்குன்னு நான் சொல்றேன். எப்படி சொல்றீங்க? அந்த தர்காவில் ஆண்டாண்டு காலமாக தொழுது கொண்டிருந்த இஸ்லாமியர்களுக்கு தொழுகை நடத்த இன்னைக்கு அனுமதி இல்லை. ஆடு கோழி வெட்டி பலியிடுவதற்கு இன்னைக்கு அனுமதி இல்லை. யார் காரணம்? இது யாருக்கு ஆசை? இது சங்கிகளின் ஆசை. ஆசை நிறைவேற்றினது யாரு? திமுக.